ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கு நான் சின்ன பிள்ளைகளுக்கு நல்ல விருப்பமான ஒரு சாப்பாடு தான் இந்த சிக்கன் பாப்கார்ன். அநேகமான நேரங்களில் நாங்கள் வெளியிலாந்து வாங்கி சாப்பிட்றது, பிள்ளைகளுக்கு வேண்டி கொடுக்குறது. ஆனால் வீட்டிலையே ஈஸியாக டேஸ்டியாகவும் எப்படி செய்யலாமென்னு நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். சின்ன பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை, பெரிய ஆட்களுக்கும் நல்ல விருப்பம். ஸோ நான் இன்றைக்கு 2 சிக்கன் பிரஸ்ட் எடுத்துருக்கிறேன். கோழின்னு நெஞ்சு பகுதி அதை நல்ல வடிவாக கழுவிட்டு தண்ணி இல்லாமல் ஊற்றி எடுக்கணும். எடுத்துட்டு இப்போ நான் இதில் வீடியோவில் காட்டுற மாதிரி குட்டி குட்டி துண்டாக வெட்டி எடுங்கோ, மீடியம் சைஸில். இப்போ எல்லாம் ஒரே சைஸுக்கு வெட்டிலாது. ஸோ சின்ன பெருசு ஓரளவுக்கு வரும். ஓரளவுக்கு சின்ன சைஸாக வெட்டினா ஓகே. வெட்டி எடுத்து போட்டு நாங்கள் ஒரு சின்ன மேரினேஷன் ஒன்று பண்ணணும். அதுக்கு 1 டீஸ்பூன் உப்பும் 1 டீஸ்பூன் மிளகுத்தூளும் போட்டுட்டு பட்டர் மில்க் மோரில் வந்து இதை நாங்கள் நல்லா ஊற வைக்கணும். அதுக்கு இந்த கோழி நல்லா முழுகிற அளவுக்கு கொஞ்சம் பட்டர் மில்க்கையும் விட்டுட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே கிட்டத்தட்ட நான் ஒரு நைட் ஃபுல்லாக வைக்க போகிறேன். நீங்கள் ஒரு மினிமம் 8லேருந்து 9 மணித்தியாலம் கட்டாயம் வைக்கணும். இந்த பட்டர் மில்கில் கோழி வந்து ஊறுறதான் முக்கியமான விஷயம். ஸோ அதுக்கு பிறகு நாங்கள் பொடிக்கிறதுக்கு முதல் ஒரு மாவில் ஒரு கோட்டிங் ஒன்று செய்யணும். அதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் பிளெயின் ஃப்ளவர் கோதுமை மாவுக்கு 1/4 கப்பில் வந்து சோளன் மாவும் 1 டீஸ்பூன் உப்பும் 2 டீஸ்பூன் அளவில் தனி மிளகாத்தூள் போடுறேன். நீங்கள் விருப்பம் வேண்டாம், உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போடுங்கோ. உரைப்பு உங்களோட விருப்பம். அதுக்கோட சேர்த்து ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போடுறேன். பேக்கிங் பவுடரும் போட்டுட்டு வெங்காய பவுடர், உள்ளி பவுடர் போட்டேன். மற்றது பப்ரிக்கா தூளும் போட்டேன்னா உங்களுக்கு பப்ரிக்கா தூள் கிடைக்காட்டி நீங்கள் போடாம விடலாம். சில்லி பவுடரே காடும் இருந்தால் போடுங்கோ. போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுங்கோ. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கோழி சூப்பராக நல்லா மேரினேட் ஆகிருக்கு, நல்லா ஊறிட்டு பட்டர் மில்க்கு நல்லா சூப்பராக ஊறிட்டு இப்போ வடிவாக இருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நாங்கள் இந்த ஒவ்வொரு துண்டாக இந்த மாவில் போட்டு பிரட்டி பிரட்டி எடுக்கணும். இப்படி ஒன்றொண்டா உதறி போடுங்கோ. அப்புறம் தண்ணி ஈரப்பிடிப்பு இருந்தால் மாவு வந்து கட்டி வட்ட மாதிரி வந்துடும். ஸோ பிறகு ஹார்டாக இருக்கும், பொறிக்க டேஸ்ட் இருக்காது. ஸோ சாடியாக தான் இந்த மாவில் பிரட்டி எடுக்கணும். ஸோ நான் செய்கிற மாதிரி செய்திடுங்கோ எல்லாத்தையும். இப்படியான சாப்பாடெல்லாம் அநேகமாக கடையில் தான் வெளியே ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் வாங்குறது. ஆனால் வீட்டில் செய்கிறது ஈஸி. அநேகமான சாப்பாடு இப்போ வீட்டிலையே செய்து சாப்பிட்லாம். வெளி சாப்பாடு வீட்டில் செய்கிறது கோஸ்ட் வைஸே உங்களுக்கு லாபம். இது வந்து ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கே 5 பவுன் 6 பவுனுக்கு கிட்ட இப்போ முடியுது. ஆனால் அந்த 5-6 பவுனுக்கு நாங்கள் 3-4 பேருக்கிட்ட வீட்டிலையே செய்து சாப்பிட்லாம். இப்போ எல்லா கோழி துண்டலையும் நாங்கள் வடிவ மாவில் பிரட்டி எடுத்துட்டோம். இப்போ அது பிறகு இப்போ நான் நல்ல மீடியம் ஹீட்டில் வந்து எல்லாத்தையும் பொரிச்செடுக்க போகிறேன். 4-5 நிமிஷம் பொரிச்செடுத்தால் காணும். நீங்கள் இந்த இப்போ எல்லாம் ஒரே சைஸில் இருக்காதபடியாக பெரிய துண்டுகளை ஒரேடியாக பெருசோட சேர்த்தும் சின்ன சின்ன துண்டுகளை சின்னனா போட்டு பொரிச்சிங்களா ஒரே நேரத்துக்கு ஒரே அளவில் பொரிச்செடுக்கலாம். 3-4 நிமிஷம் பொரிச்செடுத்தாலே காணும். ஓரளவு கோல்டன் ப்ரௌனுக்கு வந்தோடனே சரி. என்ன ஆல்ரெடி நல்லா கோழி வந்து இந்த பட்டர் மில்க்கு நல்லா ஊறி சாஃப்டாக தான் இருக்குது. ஸோ கன நேரம் பொரிக்க தேவையில்லை. சூப்பராக அந்த மாதிரி நல்ல ஒரு மெல்லிய ஒரு கோல்டன் ப்ரௌனில் பொரிஞ்சு வந்துட்டு இப்போ எல்லாத்தையும் போட்டு பொரிச்செடுப்போம். சூப்பராக அந்த மாதிரி டேஸ்டியான ஒரு சிக்கன் பாப்கார்ன் வீட்லேயே ஈஸியாக செய்திடலாம். நீங்களும் செய்து பாருங்க, வீட்டில் செய்து பிள்ளைகளுக்கு கொடுங்கோ. நான் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.